عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين الشهود. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يأتي زمان على أمتي القابض على دينه كالقابض على جمرة من النار، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூரணமாக பின்பற்றுவதில் இஸ்லாமிய மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றன. ஐவேளை தொழுவது, நோன்பு வைப்பது போன்ற இஸ்லாமிய கடமைகளை பின்பற்றுவதை பற்றி நான் சொல்லவில்லை. பொதுவாகவே இஸ்லாமியன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் உள்ளன. இஸ்லாமியன் என்று சொன்னாலே அவன் துன்புறுத்தப்படுவதும் அவனுக்கு பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் எழுவதும் என்று பல நிகழ்வுகளை இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சில முஸ்லிம்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இது இறைவனின் சோதனை. இப்படியும் ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து செல்வதில், தான் இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்வதில் அவனுக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லி காட்டியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: யஅதி ஸமானுன் அலா உம்மதி, என்னுடைய உம்மத்திற்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார், தன்னுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்திருக்க கூடியவன் எப்படிப்பட்டவனை கொண்டு தெரியுமா? கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார், நெருப்பு கங்கை கையில் ஏந்தி இருப்பவனை போன்றாவான். நெருப்பு கங்கு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு கங்கை கையில வைக்க முடியாது, கை சுடும், உடனே தூக்கி எறிந்து விடுவோம். எந்த அளவுக்கு சிரமப்பட்டு கையில கங்க தூங்கி பிடிச்சிருப்போமோ அது போன்று மார்க்கத்தை பற்றி பிடித்திருக்க கூடியவனுடைய சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம்னு சொல்றவன் சிரமத்தோடுதான் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும், தன்னை இஸ்லாமியனாக காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்த வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஈமானை உறுதியாக நிலையாக எடுத்து காட்ட வேண்டும். இது போன்ற சூழ்நிலை முந்தைய சமுதாயங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அதுக்கு முன்பாக வஸ்ஸமாஇ தாத்துல் புரூஜ், புரூஜ் என்ற அத்தியாயம், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சில வசனங்களை சொல்லுகின்றார். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்தை உருவாக்கியவர்கள், நெருப்பு குண்டத்து வாசிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். அன்னாரி தாத்துல் வகூத், நெருப்பு மூட்டப்பட்டு விறகுகளை கொண்டு எரிக்கப்பட்ட அந்த நெருப்பில் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அதை சுற்றி உட்கார்ந்து இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நெருப்பு குண்ட வாசிகள் என்று சில பேரை சொல்கிறான்.
இது யார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இதற்குரிய விளக்கம் சஹீஹ் முஸ்லிமில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக பெருமானாருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், சில நிகழ்வுகளை சொல்லும் போது கான ஃபீமன் கபலக்கும் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அரசன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் என்று சொல்லி முன்னால், அதாவது முற்காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நமக்கு உபதேசமாக படிப்பனையாக எடுத்துச் சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கம். அதுபோன்று சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுடைய பேர் என்னன்னு எடுத்து நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா யூசுப் இப்னு ஷராஹில் என்று வருகிறது. அந்த அரசன் தன்னை வணங்க மக்களை ஏவிக்கொண்டிருந்தான். நான் தான் இறைவன், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். அவனிடத்தில் ஒரு சூனியக்காரன் இருக்கிறான், அரசவை சூனியக்காரன். அந்த காலத்துல எல்லாமே இருந்தது. இப்ப அரசவையில ஒரு சூனியக்காரன் இருந்தான். இப்ப அவனுக்கு வயதாகி விட்டது. அப்ப அவன் சொன்ன அரசன்ட்ட, எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது, எனக்கு ஒரு ஜூனியரை உருவாக்கணும், எனக்கு அடுத்ததாக உங்களுடைய அரசவையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு சூனியக்காரனை உருவாக்கணும், அப்ப அதற்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு இளைஞனாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல குடும்பத்து இளைஞனை, நன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமான படித்த ஒரு இளைஞனை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அந்த இளைஞனுக்கு வேலை என்னன்னா, தினம் வந்து அந்த சூனியக்காரன் ட்ரைனிங் எடுத்துக்கணும். மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம், சம்பவம் இது. அப்ப அவர் வருகிறார். அந்த இளைஞர் வர்ற வழியில ஒரு துறவியினுடைய வீட்டை பார்க்கிறார், இஸ்லாமிய துறவி. அவருடைய உபதேசங்களை நின்று கேட்கிறாரு. அதன் காரணமாக அவர் ஈர்க்கப்படுகிறார். அந்த உபதேசங்களை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே அங்க உட்கார்ந்துருக்காரு. இப்படியே போகிறது. அப்ப சூனியக்காரனிடம் போவதை விட்டுவிட்டு இவர் இங்கே துறவியினுடைய உபதேசம் கேட்க உட்காருகிறார். அப்ப சூனியக்காரன் அடிக்கிறான், நீ ஏன் சரியா நேரத்துக்கு வரதில்லை அப்படின்னு. இதை போய் அந்த துறவியிடம் முறையிடுகிறார். இப்ப துறவி சொல்றாரு, சூனியக்காரன் கேட்டால் வீட்டிலே தாமதமாகிவிட்டது என்று சொல், வீட்டில் கேட்டால் நான் துறவி சூனியக்காரனும் தாமதமாகிவிட்டது என்று சொல் என்று சொல்லி சமாளிக்கிறார். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் அந்த இளைஞன் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய கொடிய மிருகம் மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய வண்ணம் ரோட்ல நிக்குது. மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன செய்யறது? அப்ப அந்த இளைஞன் மனதுக்குள்ள நினைக்கிறான், இன்றைக்கு தெரிந்துவிடும் யார் பெரிய ஆள், யார் உண்மையான ஆள் என்று. உடனே என்ன செஞ்சான், ஒரு கல்லை எடுத்தான். கல்லை எடுத்து அவன் சொல்றான், அல்லாஹும்ம இன் கான அம்ரு ராஹிபி அஹப்ப இலைக மின் அம்ரி சாஹிரி ஃபக்துல் ஹாதிஹி தாபா. இறைவா, இந்த துறவி சொல்லக்கூடிய விஷயம்தான் உண்மையானது, அதுவே உனக்கு ஓப்பானது, அதுவே உனக்கு நேசத்திற்குரியது என்று சொன்னால், இந்த சூனியக்காரனுடைய விஷயம் உனக்கு கோபமூட்டக்கூடிய செயல் என்று சொன்னால், நான் அடிக்கக்கூடிய இந்த கல்லின் மூலமாக இந்த மிருகத்தை கொன்றுவிடு என்று சொல்லி அந்த கல்லை எறிகிறான். மிருகம் இறந்து வச்சு. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியே மக்கள் எல்லாம் திகச்சு போய் நிற்கிறாங்க. யாராலும் அடக்க முடியாத ஒரு கொடிய மிருகத்தை ஒரு சின்ன கல்லை வச்சு இந்த இளைஞன் கொன்று விட்டானே, என்ன ஆச்சரியம் என்று சொல்லி அவனிடத்தில் வருகிறார்கள். அவன் இறைவனின் பெயர் சொல்லி குணமடைய செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக குஷ்டரோகிகளுக்கெல்லாம் குணம் கொடுக்கிறான். கண் தெரியாதவர்களுக்கெல்லாம், குருடர்களுக்கெல்லாம் குணமளிக்கிறான். கொஞ்ச நாட்கள் ஆச்சு. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கும் பொழுது அந்த அரசனுடைய அரசவை சகா, ஒரு பிஎன் கூட சொல்லிக்கலாம், அரசவை செயலாளர், அந்த காரியதரிசி அவருக்கு கண் பார்வை போய்விட்டது. அப்போ நேரா இந்த இளைஞரை வர சொல்றாரு. அந்த இளைஞர்கிட்ட சொல்றாரு, நீ நிறைய பேருக்கு குணமளிப்பதாக கேள்விப்பட்டேன், என்னுடைய பார்வையை எனக்கு மீட்டுக் கொடு அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, லா அஷ்ஃபி இன்னமா யஷ்ஃபில்லா, நான் யாருக்கும் குணம் கொடுக்கிறது கிடையாது, அல்லாஹ் தான் ஷிஃபாவை கொடுக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதாக இருந்தால் நான் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கிறேன் அப்படின்னா. உடனே அந்த மனிதனும் ஒப்புக்கொண்டார். அவர் இறைவனை கொண்டு ஈமான் கொண்டார். அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு அவரை சுகப்படுத்தினார். அந்த இளைஞன் அவருக்கு சுகமாயிடுச்சு, கண் பார்வை திரும்பிருச்சு. மறுநாள் அரசவைக்கு போகிறார். அரசன் பார்க்கிறான், நீ குருடனாக இருந்தாயே, உனக்கு எப்படி கண் வந்துச்சுன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, ரத்த ரப்பி பஸரி,
என்னுடைய இறைவன் எனக்கு பார்வையை திருப்பி கொடுத்தான். அப்ப அந்த பையன் அந்த இவர் கேட்டாரு, அரசன் கேட்டான், என்னை தவிர வேறு இறைவன் உனக்கு இருக்கானா? நான் தானே உன்னை இறைவன். அப்படி இருக்கும் போது உனக்கு வேற ஒரு இறைவன் இருக்கானா? லக ரப்புன் கைரி என்று கேட்கிறான். அப்ப அவர் சொன்னார், ஆமா, அந்த இறைவன் தான் அல்லாஹ், அவன் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தான், ஈமானை வெளிப்படுத்துகிறார். உடனே அந்த அரசனுக்கு கோபம் வந்துருச்சு, அவரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாமல் யார் உண்மையிலே இதை செய்தது என்று சொல்லி அந்த இளைஞரை காட்டி கொடுத்து விடுகிறார். கடைசி அந்த இளைஞரை கூட்டி வருகிறார்கள். இளைஞர்கிட்ட முன்னாடியே துறவி சொல்லி இருந்தார், அந்த மிருகத்தை கொன்ற பின்னால் அந்த துறவி சொன்னார், நீ பெரியாராகி விட்டாய், எனவே உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வரும்போது என்னை காட்டி கொடுக்காதுன்னு சொன்னார். ஆனால் துன்புறுத்தல் தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் அந்த இளைஞர் சொல்லிட்டான், எனக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது இந்த துறவி என்று சொல்லிவிட்டார். துறவியும் கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்து துறவியை கேட்கும்போது துறவி சொல்கிறார், இறைவன் தான், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று சொல்கிறார். ஈமானை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். 3 பேர்ட்டையும் சொல்றான் அந்த அரசன், நீங்கள் ஈமான் கொள்வதை விட்டு விடுங்கள், இறைவன் நான் தான் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் சொல்லும்போது யாரும் ஒப்புக்கல. அப்ப என்ன செய்யறது என்று சொல்லி முதலிலே அந்த துறவியை கூப்பிட்டார். துறவியை கூப்பிட்டு அந்த துறவியினுடைய தலையில என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு ரம்பத்தை வைத்தான். நட்ட நடு தலையில ரம்பத்தை வச்சு அப்படியே 2ஆ பொளக்கிறான். உடலை 2ஆக பிளக்கும் போது கூட அவர்கள் ஈமானை விடவில்லை. 2ஆக பிளந்து உடல் 2ஆக கீழே விழுந்து விட்டது. அடுத்ததாக அந்த தன்னுடைய அரசவை சகாவை கூப்பிட்டால், அவரை கூப்பிட்டு சொன்னா, நீ ஈமானை விட்டு விடு, என்னை கொண்டு ஈமான் கொள் என்று சொன்னார். அவரும் ஈமானை விடவில்லை. எனவே அவருடைய தலையும் 2ஆக பிளந்து விட்டான். 3ஆவதாக சிறுவனை பார்த்தான், அந்த இளைஞரை பார்த்தான். சின்ன பையனா இருக்கான், இவனை கொலை செய்ய நான் விரும்பவில்லை இது போன்று. எனவே அந்த கூட இருந்த படையினரும் சொன்னா, நீங்க நேரா இந்த பையனை ஒரு மலையின் உச்சிக்கு கொண்டு போங்க, போய் அந்த மலை உச்சியில வச்சு இவன்கிட்ட கேளுங்க, இவன் தன்னுடைய கொள்கையை விட்டு விட்டால் கூட்டிட்டு வந்துருங்க, இல்லை என்று சொன்னால் மலை உச்சியில தூக்கி போட்டுருங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை கூப்பிட்டு அந்த படையினர் எல்லாம் போறாங்க, படை வீரர்கள் எல்லாம். அந்த மலை உச்சிக்கு போனவுடன் அந்த பையன் துஆ செஞ்சான், அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷிஅத், இறைவா நீயே எனக்கு போதுமானவன், இவருடைய சூழ்ச்சியை விட்டு நீ நாடினால் என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னவுடன் அந்த துஆவை செய்யறான். மலை அப்படியே ஆடுது, படை வீரர்கள் அனைவரும் கீழே விழுந்துடுறாங்க, இவன் கீழே வந்துடுறான். அரசன் பார்த்தான், என்னாச்சு, எப்படி தப்பிச்ச? இறைவன் என்னை காப்பாற்றினான்னு சொன்னான். விடல அந்த அரசன். இன்னும் செஞ்சானா, இன்னும் சில படை வீரர்களை கொடுத்து ஒரு கப்பலை, அதாவது சிறிய கப்பல்ல இவனை கொண்டு போங்க, நடுக்கடலில் வைத்து கேளுங்கள், இவன் ஈமானை விட்டு விடுவானா மாட்டானா என்று. இல்லை என்று சொன்னால் கடல்ல தூக்கி போட்டு வாங்க அப்படின்னா. அதே போன்று சென்றார்கள். மிக சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சம்பவத்தை. அதே போன்று போறாங்க, கடலுக்கு நடுவில் இதே மாதிரி கேட்கிறாங்க. அந்த சிறுவன் இந்த துஆவை ஓதுகிறான், அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷிஅத. இந்த துஆவை ஓதியவுடன் அந்த கப்பல் கவிழ்ந்து விடுகிறது, அனைவரும் மூழ்கி விடுகிறார்கள். இவன் நேரம் வந்துடுறான். வந்தவன அரசன் கேட்டான், என்ன ஆகியது எது? அப்போ சொன்னா, உன்னுடைய சஹாபா, உன்னுடைய தோழர்கள் என்ன ஆனார்கள் என்பதை கேட்டு பாருங்கள், அவனுடைய தோழர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்றான். கடைசியில அந்த இளைஞர் சொல்கிறான், என்னை உங்களால் அழிக்கவே முடியாது, என்னை கொலை செய்யவே முடியாது, என்னை கொலை செய்யணும்னு சொன்னா நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுங்கள், ஒன்று கூட்டி எல்லாரும் பார்க்கும்போது என்னை ஒரு பேரித்தம்பள மரத்திலே அப்படியே அரைஞ்சிருங்க. அரைஞ்சிட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி என்னுடைய அம்பு கூட்டிலிருந்து அம்பை எடுத்து என்னுடைய நெற்றி பொட்டியில் இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்றான். அதே போன்று அவனுடைய அம்பை எடுத்து பிஸ்மி ரப்பில் குலாம், இந்த சிறுவனின் இறைவனின் பெயரால் அப்படின்னு அம்பு விட்டாங்க. அந்த கரெக்டா நெற்றி பொட்டுல பட்டு அந்த இளைஞன் இறந்து விட்டான். இத பார்த்த உடனே சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் உடனே சொன்னாங்க, ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனினுடைய இறைவனை கொண்டு ஈமான் கொண்டோம். எல்லா மக்களும் இவனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், இறைவன் என்று சொன்னவர்கள். ஆனா இப்ப நடந்த நிகழ்வுகளை பார்த்து சிறுவனின் இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று ஈமான் கொண்டார்கள். இது அந்த அரசனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிருச்சு. அதன் காரணமாகத்தான் இந்த நெருப்பு குண்டங்களை உருவாக்கி அப்படியே மொத்தமாக கொத்து கொத்தாக மக்கள் அனைவரும் அதில் குதித்து கொலை செய்வதற்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சிருந்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த புதை குழிக்கு செல்வதற்கு முன்னால் அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டான்.
அந்த ஹதீஸ் லாஸ்டா வருது, ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தைய கொண்டு வரலாம். என்னதான் தாயாக இருந்தாலும் அவன் உயிர் இருந்தால் பரவாயில்லை, தன்னுடைய குழந்தையும் இறந்து விடும் என்ற அச்சத்துல ஒரு நடுக்கத்துல இருக்கா. அந்த பச்சை குழந்தை பேசியதான். இந்த உலகத்துல பேசிய குழந்தைகள் 4 குழந்தைகள், அதுவும் ஒன்று. அது சொல்லுதான், அம்மா எதுக்கு பயப்படுற, பொறுமையாக இரு, நீ உண்மையின் மீது இருக்கிறாய் என்று சொன்னதாம். ஆக அருமையான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், இந்த அளவுக்கு சோதனையும் கூட உண்மையின் மீது நிலைத்திருந்தார்கள் அந்த சமுதாய மக்கள். அல்லாஹு தஆலா அந்த புதைகுழியை, அந்த நெருப்பு குண்டத்தை விட்டு அவர்களை பாதுகாத்தான். அது மட்டுமல்ல, அந்த நெருப்பு குண்டம் அப்படியே நெருப்பு பரவி அங்கு இருந்த அரசரும் அவனுடைய படையினரும் இருக்கப்பட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை எரித்து விட்டான். ஆக அருமையான சகோதரர்களே, ஈமானை நிலைநிறுத்த செய்வது என்பது, ஈமானோடு வாழ்வது என்பது எளிதான செயல் அல்ல. சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னது போன்று நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குவான். அப்படிப்பட்ட ஈமானில் உறுதி கொண்ட மக்களாக, அதன் மூலமாக இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக நாம் அனைவரையும் வல்லான் அல்லாஹ் ஆக்கியல் முடிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.